கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக இந்த புதிய நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் தொடர்ந்து ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைய நாளுக்கான தியான பகுதிக்கூடாக நாங்கள் கடந்து செல்லுவோம். இன்றைய நாளுக்கான தலைப்பு ஆவியானவர் வழிநடத்தும் ஜெபம். வசனம் 1 கொரிந்தியர் 14:14. எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாய் இருக்கும். நாம் அந்நிய பாஷைகளில் ஜெபிக்கும் போது ஆவியின் மண்டலத்தில் பல காரியங்கள் நடக்கிறது. எனவே அந்நிய பாஷைகளில் ஜெபம் செய்வதை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். கொரிந்திய சபையின் எல்லா கிறிஸ்தவர்களையும் விட அவர் அந்நிய பாஷைகளில் அதிகமாய் ஜெபம் செய்தார் என்று தைரியமாக சொன்ன பவுலை போல இருங்கள். உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை சோஸ்தரிக்கிறேன். 1 கொரிந்தியர் 14:18. நாம் ஆவியில் ஜெபிக்கும் போது குறிப்பிட்ட சூழ்நிலைகளுக்காக, மக்களுக்காக அல்லது நாம் உணர்வு பூர்வமாக அறிந்திருக்காத சூழ்நிலைகளை நிவர்த்தி செய்ய நாம் அடிக்கடி வழிநடத்தப்படுகிறோம். ஆவியானவர் நம்முடைய ஜெபங்களை வழிநடத்துகிறார். அவற்றை தேவனுடைய சித்தத்துடனும் நோக்கத்துடனும் இணைக்கிறார். கூடுதலாக அந்நிய பாஷையில் ஜெபம் செய்வது பிதாவின் விருப்பத்தை பூமியில் அமுல்படுத்த நமக்கு அதிகாரம் அளிக்கிறது. அதைதான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தராகிய இயேசு மத்தேயு 6:10 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜெபம் செய்தார். நாம் ஆவியில் பரிந்து பேசி ஜெபிக்கும் போது நாம் தேவ வல்லமையின் வழிநடத்தல்களாக மாறுகிறோம். அவருடைய நோக்கத்தை நம் வாழ்க்கையிலும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்ற அனுமதிக்கிறோம். மேலும் அந்நிய பாஷைகளில் ஜெபிப்பதன் மூலம் எதிரிகளை தூரத்தில் தடை செய்கிறோம், அவனுடைய திட்டங்களை முறியடிக்கிறோம். ஒரு முறை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமை இரவு தொடங்கி சனிக்கிழமை அதிகாலை வரை நீடிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருந்தோம். நாங்கள் கூட்டத்தை முடிக்கும் போது இறுதி ஜெபத்திற்காக ஒளிவாங்கியை எடுத்தேன். ஆனால் அசாதாரணமான ஒன்று நடந்தது. என்னால் அந்நிய பாஷைகளில் பேசுவதை நிறுத்த முடியவில்லை. நான் நிறுத்த விரும்பினாலும் பரிசுத்த ஆவியானவர் என்னை தொடர வழிநடத்தினார். நான் அந்நிய பாஷைகளில் ஜெபம் செய்து கொண்டே இருந்தேன். ஆவியின் இந்த வழிநடத்துதலை அங்கீகரித்து சகோதரர்கள் என்னுடன் இணைந்தனர். என் ஆவியில் வெற்றியின் குறிப்பை பெறும் வரை நாங்கள் ஒன்றாக ஜெபித்தோம். ஆவியில் மகிழ்ச்சியுடனும் சிரிப்புடனும் நான் சபைக்கு ஓரிரு நாட்களில் அந்நிய பாஷையில் நாம் என்ன ஜெபித்தோம் என்பது தெளிவாக தெரியும் என்று அறிவித்தேன். நடந்த காரியங்களின் வெளிப்பாடு 2 நாட்களுக்கு பிறகு எங்களுக்கு தெரிய வந்தது. ஒரு குறிப்பிட்ட கட்டிடத்தின் 8வது மாடியில் அமைந்துள்ள எங்கள் தொலைக்காட்சி நிலையங்களில் ஒன்றை குண்டு வைத்து தகர்க்க ஒரு குறிப்பிட்ட மனிதர் திட்டமிட்டிருந்தார். அவர் அந்த மாடியை நெருங்கும் போது அவர் தனது தீங்கு விளைவிக்கும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பே குண்டு அவரது கைகளில் வெடித்தது. வெடிப்பு அவரது கைகளை துண்டித்தது. அவர் மருத்துவமனைக்கு அவசரமாக கொண்டு செல்லப்பட்டார். அங்கு நிலையத்தை வெடிக்கச் செய்வதே அவரது நோக்கம் என்று ஒப்புக்கொண்டார்.
அந்த அற்புதமான தலையீடு நாங்கள் அந்நிய பாஷைகளில் ஜெபித்தலால் ஏற்பட்டது. தேவனின் ஆவியானவர் நம்முடைய ஜெபங்களின் மூலம் இயங்கி எதிரியின் திட்டங்களை அகற்றினார். நீங்கள் எப்போதும் அந்நிய பாஷையில் ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் ஜெபிக்க வேண்டியதற்கு இது ஒரு காரணம். இது பிற தலை சிறந்த நன்மைகளிடையே ஆபத்தை தடுக்கவும் உதவுகிறது. ஆமேன். இன்றைய நாளுக்கான ஜெபம். பிதாவே, அந்நிய பாஷைகளில் ஜெபம் செய்து ஆவியின் மூலம் உங்களுடன் தொடர்பு கொள்வதற்கு தந்த ஆசீர்வாதம் மற்றும் பாக்கியத்திற்கு நன்றி. உம்முடைய வார்த்தையினாலும் ஆவியினாலும் திறப்பிலே நிற்கவும், உங்கள் விருப்பத்தை அமுல்படுத்தவும், உங்கள் திட்டங்களை பூமியில் பலனாக்கவும் நான் அதிகாரம் பெற்றேன். என் ஜெபங்கள் அதிகம் பலனளிக்கின்றன என்பதை அறிந்து தைரியத்துடனும் விசுவாசத்துடனும் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மேலும் தியானிக்க ரோமர் 8:26 தொடக்கம் 27 வரை. அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சித்தத்தை இன்னதென்று அறிவார். ஆமென். தொடர்ந்து யூதா 1:20, எபேசியர் 6:18 வசனங்களை வாசியுங்கள், தியானியுங்கள். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் குடும்பங்களோடு கூடவே இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்.